ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மணி மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறோமே அந்த டாப்பிக்கை ஸ்கூலில் கூட டீச் பண்ண மாட்டாங்க. ஈவன் காலேஜஸில் கூட டீச் பண்ண மாட்டாங்க. பட் ரியல் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இதுதான். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும், இல்லை ரிட்டையர் ஆக போகிறவராக இருந்தாலும், மணி இஸ் பார்ட் ஆஃப் எவ்ரி ஒன்ஸ் லைஃப். இதில் பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்னன்னா, மணியை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பேர் ஒரு விஷயத்துல தான் விழுந்துடுறாங்க. மந்த் எண்ட்ல சேவ் பண்ணலாம்னு நினைப்பாங்க. ஆனா மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஒண்ணுமே லெஃப்ட் ஆகியிருக்காது. சேலரி வந்துருச்சுன்னு தெரியும், ஆனா வந்ததும் அது எவ்வளவு நேரத்துல போயிடுச்சுன்னு கூட தெரியாது. இதுதான் உங்க எல்லாரோட காமன் ப்ராப்ளம். பட் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போற ஃபார்முலா அது ஒரு மேஜிக் மாதிரி, ஆனா சூப்பர் சிம்பிள். பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இது எல்லாருக்கும் ஒர்க் ஆகும். அதுதான் 50-30-20 ரூல். பர்சனல் ஃபினான்ஸ்ல வேர்ல்ட் வைட் சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே யூஸ் பண்ற ஃபார்முலா இது. நீங்க யூஸ் பண்ணினா உங்களுக்கு ஃபினான்ஷியல் லைஃப் கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகிடும். இது ஃபேக் பட்ஜெட்டிங் ட்ரிக் இல்ல, இது ஒரு ஃபினான்ஷியல் லைஃப் ஸ்டைல். அப்புறம் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணோம் அண்ட் உங்க ஃபியூச்சரை ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங் ஆக்கும். நீங்க இந்த ப்ராக்டிஸ் பண்ணாதான் இந்த ஃபார்முலாவோட ரியல் பவர் உங்களுக்கு புரியும். நீங்க ட்ரீம் பண்ண ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணவும், ட்ரீம் ஹவுஸ் இல்ல ட்ரீம் கார் வாங்கிக்கவும், இல்ல வெக்கேஷனுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாம போகவும் இந்த ஃபார்முலா உங்களுக்கு செமையா ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 1, வாட் இஸ் 50-30-20 ரூல்? இது ராக்கெட் சயின்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் மணி மேனேஜ்மெண்ட் ஃபார்முலா தான். ஐடியா என்னன்னா, உங்க மந்த்லி இன்கம் 3 கேட்டகரிஸா டிவைட் பண்ணுவோம். 50% ஃபார் நீட்ஸ், அதாவது டெய்லி பேசிக் திங்ஸ் லைக் ரெண்ட், groceries, EB பில், இன்டர்நெட், டிரான்ஸ்போர்ட் அண்ட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். அண்ட் நெக்ஸ்ட் 30% ஃபார் வாண்ட்ஸ் லைக் நெட்ஃப்ளிக்ஸ், ஆன்லைன் ஷாப்பிங், ஈட்டிங் அவுட், வீக்கெண்ட் ட்ரிப்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட். And 20% for savings and investments, அதாவது ஃபியூச்சர் செக்யூர் பண்ண, எமர்ஜென்சி ஃபண்ட்க்கு அண்ட் லோன்ஸ் ரீபே பண்ணலாம் தான் இது யூஸ் பண்ணணும். சிம்பிள் ஃபார்முலா தான், நோ மேத்ஸ், நோ ஃபினான்ஷியல் டிகிரி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கே நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. இமேஜின் பண்ணுங்க, உங்ககிட்ட ஒரு மேப் இருந்தா அது எப்படி, எவ்வளோ, எங்க ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிடும். லைஃப் ஸ்மூத் ஆகிடும். இதுதான் 50-30-20 ரூல். இந்த பேலன்ஸ் என்ஜாய் பண்ணவும் பட் ஓவர் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு கற்றுக் கொடுக்கும். உங்களால உங்க ஃபியூச்சருக்கும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது கில்ட் ஃப்ரீ லைஃபை டீச் பண்ணோம், நீட்ஸ் கவர் பண்ணிடும், வாண்ட்ஸை என்ஜாய் பண்ண வைக்கும் அண்ட் சேவிங்ஸ் ஃபியூச்சருக்கு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஆகிடும். பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இது ரொம்ப ஃப்ளெக்சிபிள். நீங்க சேலரி லெவல் ஆர் லைஃப் ஸ்டேஜை கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஜஸ்ட் 3 நம்பர்ஸ், 50, 30 and 20. எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. இவர் பேர் மனோஜ், 29 இயர்ஸ் ஓல்டு, பிரைவேட் கம்பெனில ஜாப்ல இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். சேலரி 60,000. முன்னாடிலாம் அவர் எண்ட் ஆஃப் மந்த்ல என்னடா பண்றது, எல்லா காசும் எங்கடா போச்சுன்னு கன்ஃபியூஸ் ஆகிடுவாரு. பட் யூடியூப்ல இந்த ரூல் பார்த்தாரு, ட்ரை பண்ணாரு, லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு. அவர் எப்படி என்ன ஃபாலோ பண்ணாருன்னு பார்க்கலாம் வாங்க. நீட்ஸ் 50%, அதாவது 60,000 ருபீஸ் சேலரியில 50% 30,000 ருபீஸ். இதுல ரெண்ட் 15,000 ருபீஸ், கிராசரிஸ் 5,000, EB அண்ட் இன்டர்நெட்க்கு 2,000, பெட்ரோல் அண்ட் டிராவல்க்கு 3,000 அண்ட் பேலன்ஸ் 5,000 சிஸ்டரோட ஸ்கூல் ஃபீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் 30% வாண்ட்ஸ், அதாவது 18,000ல ஜொமேட்டோ, ஸ்விக்கிக்கு 3,000, நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் ஆப்ஸ்க்கு 1,000, ஷாப்பிங்க்கு 4,000, அவுட்டிங்க்கு 5,000, கிஃப்ட்ஸ் அண்ட் பர்த்டேஸ்க்கு 5,000. அண்ட் கடைசியா 20% சேவிங்ஸ், அதாவது 12,000ல எமர்ஜென்சி ஃபண்ட்க்கு 2,000, SIP மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு 5,000, PPFக்கு 3,000 அண்ட் பர்சனல் லோனுக்கு 2,000ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிடுவாரு. இந்த மாதிரி 50-30-20 ரூலை ஃபாலோ பண்ணனால அவரோட நீட்ஸ் கவர் ஆயிடுச்சு. வாண்ட்ஸும் எந்த ஒரு கில்ட்டும் இல்லாம என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சேவிங்ஸும் ஸ்டார்ட் பண்ணவே ஃபியூச்சர் செக்யூர் ஆயிடுச்சு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கில்ட் இல்ல, ஸ்ட்ரெஸ் இல்ல, பேலன்ஸ் கரெக்டா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 2, காமன் மிஸ்டேக்ஸ். ரூல் சிம்பிளா இருந்தாலும் மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு இல்ல, ரொம்ப பேர் கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ரூலை ஃபாலோ பண்ணும்போது நீங்க பண்ணக்கூடிய அண்ட் அவாய்ட் பண்ண வேண்டிய மிஸ்டேக்ஸை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். மிஸ்டேக் நம்பர் 1, நீட்ஸ் வெர்சஸ் வாண்ட்ஸை கன்ஃபியூஸ் பண்றது. எக்ஸாம்பிளுக்கு, ஜொமேட்டோவில் டின்னர் ஆர்டர் பண்ணா இது ஃபுட் தானே, ஸோ நீட் தானே நினைச்சிடுவாங்க. பட் ரியலான நீட்னா அது ஹோம் குக் ஃபுட் தான். ஸோ கரெக்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மிஸ்டேக் நம்பர் 2, சேவிங்ஸை எண்ட்ல பண்றது. ரொம்ப பேர் எக்ஸ்பென்சஸ் முடிச்சதுக்கு அப்புறம் சேவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது பிக்கெஸ்ட் மிஸ்டேக் ஃப்ரெண்ட்ஸ். சேவ் ஃபர்ஸ்ட், ஸ்பெண்ட் லேட்டர் என்ற ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணுங்க. மிஸ்டேக் நம்பர் 3, எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாம இருக்கிறது ரொம்ப பெரிய மிஸ்டேக் ஃப்ரெண்ட்ஸ். ஜாப் போச்சுன்னா மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தாலும் கூட லோன் எடுக்கிற மாதிரி ஆயிடும்.
ஸோ 3 to 6 months எக்ஸ்பென்சஸை எமர்ஜென்சி ஃபண்டை சேவ் பண்ணுங்க. மிஸ்டேக் நம்பர் 4, எவ்ரிதிங் இஎம்ஐல வாங்குறது. லைக் ஃபோனும் இஎம்ஐ, சோஃபாவும் இஎம்ஐ, வெக்கேஷனும் இஎம்ஐ. ஷார்ட் டேர்ம் கம்ஃபர்ட்டை பார்க்காதீங்க, உங்களுக்கு லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ் தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இஎம்ஐ ட்ராப்பை அவாய்ட் பண்ணுங்க. பார்ட் 5, ஸ்டெப் பை ஸ்டெப் கைட். பாயிண்ட் நம்பர் 1, இன்கம்மை கிளியராக நோட் பண்ணுங்க. சேலரி, சைடு இன்கம், ரெண்ட், இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் 2, ஸ்டார்டிங்கில் சேவ் ஃபர்ஸ்ட் 20%. ஆட்டோ டெபிட் செட் பண்ணுங்க. எஸ்ஐபி இல்லைனா ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் 3, நீட்ஸ் செக் பண்ணுங்க. வித்தின் 50% இருக்கான்னு பாருங்க. ஓவராக இருந்தால் கட் பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் 4, வாண்ட்ஸை என்ஜாய் பண்ணுங்க 30%, பட் கண்ட்ரோலாக இருங்க. பாயிண்ட் நம்பர் 5, மந்த்லி ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணுங்க. இன்கம் அதிகமா இல்லை எக்ஸ்பென்சஸ் அதிகமானு செக் பண்ணுங்க. பார்ட் 6, டூல்ஸ் ஃபார் மணி மேனேஜ்மெண்ட். எக்ஸல், கூகுள் ஷீட்ஸில் மேனுவலாக ட்ராக்கிங் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஸ் லைக் வால்நட், மணிஃபை, குட் பட்ஜெட், ஈடி மணின்னு இதெல்லாம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்லி எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணும். பேங்க் எஸ்எம்எஸ் அண்ட் அலர்ட்ஸை சீரியஸாக பார்த்தா நீங்கள் ஸ்பெண்டிங் பேட்டரை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். டெய்லி எக்ஸ்பென்சஸை நோட் பண்ணணும். நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 7, கஸ்டமைஸ் 50-30-20 ரூல். நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னா 40% நீட்ஸ், 40% வாண்ட்ஸ், 20% சேவிங்ஸ் என்ற ஹேபிட்டை பில்ட் பண்ணுங்க. இதுவே நீங்கள் ஹை இன்கம் ப்ரொஃபஷனல்ஸாக இருந்தீங்கன்னா 40% நீட்ஸ், 20% வாண்ட்ஸ் அண்ட் 40% சேவிங்ஸ்னு பிளான் பண்ணிங்கன்னா ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் லாஸ்ட்டாக நீங்கள் இஎம்ஐ ப்ரெஷர் இருக்கவங்கன்னா 50% நீட்ஸ், 10% வாண்ட்ஸ், 40% சேவிங்ஸ் ப்ளஸ் டெப் ரீபேமெண்ட்னு யூஸ் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மணி மேனேஜ் பண்ணுறது கஷ்டமான விஷயம் இல்லைங்க. ஜஸ்ட் 50-30-20 ரூலை பேலன்ஸ் பண்ணி டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுங்க. நீங்கள் மணியை கண்ட்ரோல் பண்ணுங்க அண்ட் மணியை உங்கள் லைஃப்பை கண்ட்ரோல் பண்ண விடாதீங்க. பார்ட் 8, லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ். நீங்கள் இன்னைக்கு 50-30-20 ரூலை ஃபாலோ பண்ணால் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் வாங்க. டெப் ஃப்ரீ லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும். ட்ரீம் ஹவுஸ், ட்ரீம் கார்னு டென்ஷன் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ண முடியும். இது எல்லாத்த விட முக்கியமாக பீஸ்ஃபுல் ஸ்லீப், அதாவது மணியை பற்றின வரி இல்லாமல் இருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாவே மணியோட ரியல் பவர்னா அது ஃப்ரீடம் தான். பார்ட் 9, எக்ஸாம்பிள் அர்ஜுன்ஸ் சேலரி. அர்ஜுனுக்கு மந்த்லி 40,000 சேலரின்னு வச்சுக்கலாம். இப்போ 50-30-20 ரூலை அப்ளை பண்ணால் என்ன வரும்னு பார்க்கலாம் வாங்க. 50% ஃபார் நீட்ஸ், அதாவது 20,000 ருபீஸ். இதில் ஹவுஸ் ரெண்ட் 10,000, groceries 5,000, டிரான்ஸ்போர்ட்டுக்கு 3,000 அண்ட் பேசிக் பில்ஸ்க்கு 2,000. அண்ட் நெக்ஸ்ட் 30% ஃபார் வாண்ட்ஸ், அதாவது 12,000 ருபீஸில் வீக்கெண்ட் அவுட்டிங்ஸ்க்கு 4,000, ஆன்லைன் ஷாப்பிங்க்கு 5,000 அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் லைக் ஓடிடி மியூசிக்கு 3,000 ருபீஸ். அண்ட் லாஸ்ட்லி 20% சேவிங்ஸ், தட்ஸ் 8,000 ருபீஸ். இதில் எமர்ஜென்சி ஃபண்ட்க்கு 4,000 ருபீஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லை எஸ்ஐபிக்கு 3,000 அண்ட் கோல்ட் ஆர் இன்சூரன்ஸ்க்கு 1,000. அண்ட் இந்த மாதிரி பிளான் பண்ணதால தான் அர்ஜுனுக்கு மந்த்லி ஸ்பெண்டிங்கில் கில்ட்டே இல்லை. அவன் என்ஜாயும் பண்ணா, ஃபியூச்சரை செக்யூரும் பண்ணா. ரெண்டையுமே இப்போ அவனால் ஈஸியாக பேலன்ஸ் பண்ண முடியுது ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 10, காம்பவுண்ட் எஃபெக்ட். நீங்கள் 20% சேவ் பண்ணுறது உங்களுக்கு இப்போ ஸ்மால் அமௌண்ட்டாக இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட் 5,000 per month சேவ் பண்ணாலும் ஃபியூச்சரில் என்ன நடக்கும்னு பார்க்கலாம் வாங்க. 1 இயரில் அது 60,000 ஆகும். 10 இயர்ஸில் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் க்ரோத்தோட 8 to 10 lakhs ஆகும். 20 இயர்ஸில் உங்களுக்கு 25+ lakhs கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதுக்கப்புறமா ரிசல்ட்ஸ் எல்லாமே வேற லெவல் க்ரோத்தாக இருக்கும். அதுதான் காம்பவுண்டிங்கோட ரியல் பவர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூல் பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் பட் இதோட பவர் சூப்பர் ஸ்ட்ராங். இங்கே காம்பவுண்ட் எஃபெக்ட் தான் மேஜிக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அகைன் வேற ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் த டீம் ஆஃப் டெய்லி பூஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.